21, 22 நிதி அறிக்கையில் 5000 புதிய பேருந்து வாங்கன்னு சொன்னாங்க, வாங்கல. 2022, 23 போக்குவரத்து மானிய கோரிக்கை சொன்னாங்க, 5000 பேருந்து வாங்கணும், அப்பவும் வாங்கல. 23, 24 இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க, இப்போ தான் 1000 பேருந்து வாங்குறதா சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு 400, 500 பேருந்து வாங்கினோம் தகவல் கிடைச்சிருக்குது. அதோட பழைய பேருந்து தான் சீரமைப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆக இப்பொழுது இயங்கக்கூடிய அரசு பேருந்துகள் அத்தனையுமே பழுதடைந்த பேருந்து தான் இருக்குது, அங்கங்கே நிற்கிது. இன்றைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த பயணி ஒரு பெண் பயணி இருக்கையில் அமர்ந்துட்டு போகிறாங்க, அது கீழே இருக்கிற ஃபுட்பாடு கழுட்டுது, கீழே இறங்கிட்டாங்க, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க பஸ்ஸோட. நல்ல வேலைக்கு அந்த பஸ் நிறுத்தின காலத்தில் உயிர் பிழைச்சாங்க. இன்னொன்று, இந்த 2 நாளைக்கு முந்தி ஒரு கண்டக்டர் பின் இருக்கையில் அமர்ந்துட்டு இருக்கார், பின் இருக்கை கழுட்டு போய் விழுந்துட்டுது. இப்படிப்பட்ட நிலைமையில் தான் அரசு பேருந்து இன்றைக்கு இயங்கிட்டு இருக்கிறது. இது வருத்தம் அளிக்கிறது. விடியா திமுக அரசு இன்றைக்கு மக்களிடத்தில் ஒரு பொய்யான செய்தி சொல்லி வர்றாங்க.